சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். உங்க பேரு ஜேவியர். சொல்லுங்க சேவியர், எங்கேருந்து வரீங்க? சாந்தம்ல இருந்து வராங்க. ஒய்ஃபை அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு திருமணம் ஆகி? 12 வருஷம் முடிஞ்சிடுச்சு மேம். ம். இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். எவ்வளோ பசங்க? பசங்க 2 பசங்க, ஒருத்தன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒருத்தன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மேம். ம். 4ஆம் தேதி அன்றைக்கி ஒரு சம்பவம் வீட்டாண்ட நடந்தது. அன்றைக்கி நான் வீட்டில் இல்லை. ம். பக்கத்து வீட்டில் இருக்க பையன் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 2 மணி இருக்கும், நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே விடிய காலில் நான் கிளம்பி வந்து 2 மணிக்கு எங்கே இருந்தீங்க நீங்கள்? நாங்கள் அங்கே கடையில் இருந்தோம் மேம். சரி, அவனுக்கு ஃபோன் பண்ண உடனே நான் உடனே விடிய என்ன காலில் பிரச்சனை பண்ணா? எப்படின்னா இவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ யாரும் இல்லை, அம்மாலாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அம்மா பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் வந்து மிஸ்ஸஸ் வந்து கூப்பிட்ட மாரி வெளியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணியிருக்கான், கல்லை எடுத்து அடிச்சான் நான் மேலே. இதெல்லாம் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் தான் என்கிட்ட சொன்னாங்க. காலையில் கொஞ்ச நேரம் பொறுத்து இவங்களே எழுந்திரிச்சு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வருவோம், அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், கூட்டிக்கின்னு நம்ம வீட்டுக்கு பேக் சைடுக்காக கூட்டின்னு போயிருக்கான். கூட்டின்னு போக கொஞ்சம் ஒரு 2 செகண்டில் வந்து கத்துற சவுண்ட் கேட்கவும் தான் அம்மா எங்கள் அக்கா எங்கள் வீட்டு எதிர்க்கவே எங்கள் அக்கா இருக்காங்க. 2 பேரும் எழுந்திரிச்சு போய் பார்க்கும்போது நைட்டு எல்லாம் கிழிஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாங்களாம். என்னன்னு கேட்கும்போது இதுமாரி பக்கத்து வீட்டில் இருக்க பையன் ஓடிட்டான்னு சொல்லவோ அம்மாலாம் என்ன பண்ணியிருக்காங்க, தேடிக்கின்னு போயிருக்காங்க. கடல் ஓரத்தில் தான் நாங்கள் வீடு இருக்கோம். இப்போ அங்கே போய் பீச்சில் படுத்துட்ருக்கான். அம்மா போய் அவனை என்ன சத்தம் போட்டு தொடப்பு எடுத்துன்னு போய் அவனை அடித்து என்னன்னு கேட்டால் அவன் என்ன பண்ணி ஒரு மாதிரி அன்டீசெண்டாக அம்மாவை பேசியிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பையனை வர வச்சாங்க. வர வச்சு அவனை அடித்தாங்க. அங்கேயே அடிக்கும் போதே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க, நம்ம கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் அப்போ கூட நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பெரிய தங்கச்சி ஒன்று இருக்குது, அது வந்து அங்கே ரொம்ப அழுந்து வேணாம் பயங்கரமாக அடிக்கிறாங்க, நம்ம வாபஸ் வாங்கிட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ண மாட்டான்னு சொல்ல சரி அங்கே ஸ்டேஷன்லேயே காம்ப்ரமைஸ்னால் போய் அந்த பையன்கிட்ட எழுதி வாங்கினேன், திரும்ப இது மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லிட்டு ஸ்டேஷனில் சொல்லி நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி சண்டேஸ் அன்றைக்கி நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். மறாவது நாள் மண்டே காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க கையில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் அவங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து அவங்க வந்து இதுமாரி உடம்பு சரியில்லை, நான் 2 நாள் வச்சுன்ட்டு அனுப்புகிறேன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போனதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து அவங்க சித்தி ஒருத்தர் வந்தாங்க. சித்தி வந்து வீட்டில் இருக்க ஒய்ஃப் இது ட்ரெஸ் எல்லாம் 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு போயிருக்காங்க. போகும்போதே எங்கள் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இதுமாரி கூட்டின்னு வந்து விடுறேன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் கூட்டின்னு வந்து விடலன்னு. இல்லை அதுக்கு என்ன அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க 2 பேரும் வந்து இவங்க மேலே உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு அனுப்புகிறோன்னு சொல்லி கூட்டின்னு போனவங்க. அதுக்கப்புறம் 2 நாள் அப்படியே விட்டாங்க. சரி நான் போய் அவங்க அத்தை வீட்டில் போய் கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி என்ன அன்டீசெண்டாக பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சரி நான் எதுக்கு உங்களை இன்டீசெண்டாக பேசணும்? அவங்க கல்யாணம் ஆகும்போதெல்லாம் அவங்க யாரும் இல்லை மேடம்.
அவங்க அப்பா அம்மா தான் அவங்க கல்யாணம் என்ன பண்ணி- குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? நான் அதாவது வேலை செய்யறதுல நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசினுக்கிறேன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா அது பொய். அது அன்னைக்கு அந்த நடந்த சம்பவத்துக்கு இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த சம்பவம் வந்து முடிஞ்சிடுச்சு. அது அன்னைக்கு சண்டேஸே எல்லாம் ஸ்டேஷன்லயே எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். மறாவது நாள் இவங்க கூட்டின்னு போனவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து பிரிக்கிறாங்க உங்களை. அவங்க அவங்க பிரிக்கிறாங்க. அது அன்னைக்கே தெரிஞ்சுதான், போலீஸ் ஸ்டேஷன்லேயே தெரிஞ்சிச்சு. அங்கேயே அவங்க காம்ப்ரமைசன் பண்ற முடிவுல தான் இருந்தாங்க. அப்போ அவங்க எங்களுக்குள்ள சண்டை எதுவும் இல்லை சார். நாங்க சொன்னோம், நான் எங்களுக்குள்ள சண்டை நாங்க சமாதானம் அவங்களும் அதே பண்ணிக்கிறோம். சொன்னாங்களா சண்டே? அவங்கள நாங்க தான் சொன்னோம் சண்டை இல்லை, நாங்க அப்பெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம். நாங்க இவங்க கூட்டின்னு போனவங்க தான் இது மாதிரி நடுவுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணும்? எதுக்கு உங்களை தெரியல. பிரிக்கணும்? 12 வருஷம் ஒண்ணா வாழ்ந்தவங்கள. தெரியல. ஒரு வணக்கம். எல்லாம் ஃபேமிலியோட தான் வாழ்ந்துட்டு வரோம் நாங்க. அவங்க எங்கள் பெரியம்மா சித்தி பையங்க மேடம். எங்கள் வீட்டு ஆப்போசிட் தான் இருக்காங்க. 7ஆம் நம்பர் வீடு அருணோட வீடு, 8ஆம் நம்பர் எங்கள் சித்தி வீடு. நான் வந்து மேலே எங்கள் மாமா வீடு இருக்கு. தம்பி இங்க உட்காருங்களா? நீங்க இங்க உட்காருங்களா? மேலே மாமா வீடு இருக்கு. அங்கே வந்து மேலே மாமா வீட்டுக்கு கீழே நான் வீடு குடிசை கட்டியிருக்கேன். அங்கே தான் இருக்கும். சித்தி வந்து கடன் பிரச்சனையால் வீடை லீஸுக்கு விட்டுட்டு கல் வீடை குடிசை கட்டின்னு இருக்காங்க. இவங்களுக்கு நிர்மலாக்கும் அதான் இவனுக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் வீடு வேணும். 2 வீடு, சின்ன வீடு, அது பத்தாது. அதனால இன்னொரு வீடு வாடகை எடுத்திருக்காங்க. இப்படி தான் இருக்காங்க. 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு 4ஆம் தேதி அருண் மணி 11 மணி இருக்கும். நான் எங்கள் சித்தி நிர்மலா, அவள் நல்லா மெச்சூராக பேசுவான். அந்த சை கட்டுறது எல்லாமே நல்லா பண்ணி. யாரு இவங்க? இவங்களோட wife. மனைவி வந்து பிசிக்கலி சேலஞ்சா? அதாவது வாய் பேச முடியாதவங்க. அவங்க வந்து கரெக்டாக எதுவாக இருந்தாலும் மெச்சூராக பண்ணுவாங்க. இந்த சைகையில் காட்டுறது எல்லாமே, சண்டையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அந்த மாதிரி இப்போ நல்லா எங்கள் கூட பேசின்னு சிரிச்சுட்டு டிவி நான் என்ன பண்ணிக்கிட்டேன், உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லாக் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். அவளும் அங்கே டிவி பார்த்துட்டு இருக்கா. சித்தி படுத்துட்டாங்க போயிட்டு. அப்போ அந்த நேரம் வந்து எனக்கு வெளியில் சவுண்டு கேட்குது. நான் அந்த அருணோட ஒய்ஃப் பேர் பெனிட்டா. நான் வந்து பெனிட்டா குரல் கேட்குதுன்ட்டு பெனிட்டா என்ன பண்ணுறேன்னு, இல்லைக்கா இவர் உள்ளே வரமாட்டார். அருண் தண்ணி அடிச்சிட்டு இருந்தான். உள்ளே வரமாட்டாருக்கா அப்படின்னு சொன்னான். நான் அருண் மணி என்னடாவது உள்ளே போ, குழந்தை வேற இருக்கு உள்ளே போ அப்படின்னு சொன்னேன். அப்படியே பையன் போயிட்டாங்க உள்ளே. நானும் சரி போயிட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இவங்க ஒய்ஃப் வந்து அலற சவுண்டு கேட்குது. பார்த்தா அதுக்கு சித்தியோட குரலும் கேட்குது. யார் அது யார் அது? அப்போ நான் என்ன பண்ணுறேன், கதை திறந்து வெளியில் ஓடுறேன். என்ன ஆச்சுன்னா அப்போ இவன் என்கிட்ட சொல்கிறான், அருண் வந்து பீச்சில் போய் படுத்துருவான். அந்த படுக்க அவனோட பெட்ஷீட் தலைகாணியெல்லாம் அந்த பைக் மேலே இருக்குது. அப்போ இவ வந்து அலறா, சைகை காட்டுறா. என்னான்னு பார்த்தா பின்னாடி நைட்டி கிழிஞ்சிட்டு இருக்குது, இந்த கையில் காயம் இருக்குது. என்னாச்சு அப்படின்னா அவள் போய் என்கிட்ட சொல்கிறான், என்னை வந்து இப்படி கூப்பிட்டான். அவள் கதவை கொஞ்சமாக தான் இப்படி கூப்பிட்டான். நான் பெட்ஷீட் எடுத்து போத்திக்கினேன் வரம கல் எடுத்து அடிச்சிருக்கான். அவள் பெட்ஷீட் தந்தா இங்கே வான் கூப்பிட்ருக்கான். அவன் வான் கூப்பிட்டா பக்கத்தில் மாமியார் இருக்காங்க, எழுப்பி விடலாம்ல மேடம். அந்த பிரச்சனை நடக்கும்போது பொண்ணோட சித்தப்பா, அவர் பேர் மோபாஸ், அவர் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. நாங்களும் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, நம்ம அண்ணன் பொண்ணு தானே அங்கே நிற்கிது, என்னான்னு சொல்லி ஒரு வார்த்தை எங்களை கேட்டிருக்கலாம்ல மேடம். எதுவும் கேட்கல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அப்பா அம்மா 2 பேருமே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க. கல்யாணம் பண்ணும்போது எந்த பெரியமாவும் வரல, எதுலையுமே கலந்துக்காதுங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் சரி நடந்துச்சு, அதனால ஏதோ ஒரு கொடுமைப்படுத்திருக்கிறேன் எதனான்னு சொல்லி அவங்க வந்து மும்முரமாக இது ஆக்ஷன் எடுத்தால் கூட பரவாயில்ல. நல்லதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு அதாவது எப்படின்னா தங்கச்சி பிள்ளைங்களை பிடிக்காத மாதிரி இவளே சொல்லுவா அப்படின்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லாத கம்னீர் அப்படின்னு நாங்கள் அதெல்லாம் இது பண்ணுவோம். எனக்கு இவ்வளோ விபரம் தெரிகிற காரணம் இது அவங்க வீடு, இது எங்கள் வீடு. இப்படி தான் ஒரே வாசல். பசங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன், ஆயா வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயாச்சு. ஆயா வீட்டுக்குன்னா அது அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். போயிட்டு வரல, சாயந்தரம் வரைக்கும் கூட வரல. அவங்க வந்தாங்க சாயந்தரம் வந்து என்ன சொன்னாங்க, ரொம்ப ஜுரம் அடிக்குதுமா நிர்மலாக்கு, மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன். முதல்ல வந்து இந்த அவங்க பெரியம்மாவோட பொண்ணு வந்தாங்க, அவங்க பேர் சாந்தி. அவங்க வந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது, மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன்க்கா, கிறிஸ்டி ஜேவியர் வந்தால் சொல்லு, அவங்க மாமியார் வந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க. சரிப்பா நான் சொல்கிறேன், ஜுரம் நல்லா அண்ணா அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னேன். போயிட்டு திரும்பி நைட் அவங்க பெரியம்மாவும் சித்தப்பா பொண்டாட்டியும் வராங்க, சித்தி அவங்களும் வராங்க. கிறிஸ்டி அதுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போயிட்டு மாத்திரைலாம் வாங்கின்னு வந்தோம், இன்னும் கொஞ்சம் மாத்திரை வாங்கணும், மாத்திரையை வாங்கி கூப்பிடணும். அவள் சொல்கிறா அப்படியும் இங்கே இருக்கிற நீங்கள் போங்கன்றா. வாமா கூட வாமான்னு சரி கூப்பிட்டுன்னு போயாச்சு. நான் அப்படியே சொல்கிறேன், இருக்கட்டும் சித்தி வந்து தான் மாத்திரை எதனா வாங்குறதா இருந்தால் வாங்கிக்குவாங்க, கொடுத்துட்டு போங்கன்னா நான் வாங்கி கொடுத்துட்டு அனுப்புறேன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போனாங்க மேடம். அதோட கூப்பிட்டுன்னு வரல.
திரும்பி ஒரு நாள் ஆச்சு, மறுநாள் நான் சித்தி போறாங்க. சித்தி நீங்க ஏதாவது அந்த பொண்ணு மேல டவுட் பண்ணீங்களா? நாங்கெல்லாம் டவுட் எதுவும் பண்ணல மேடம். எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். அவளால எங்களுக்கு அவ பாட்டுன்னு பாத்திரம் கழுவா, எதையுமே அதாவது வந்து எதையுமே தனக்கு இப்போ ஏதாவது ஒரு பண்டிகை டைமோ இது மாதிரி வேலை மேல ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்றாங்களா, நைட்டு 12 மணியா இருந்தாலும் கையில மருதாணி விடுவா, நெகப்பாலிஸ் விடுவா. அவளுக்கு தேவையானதெல்லாம் அழகா எல்லாம் மிக்சரா பண்ணுவா. அவளுக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு பேசுறதா கூட வீட்டுக்கார் சொல்லிட்டு போல, பாய் சொல்லிட்டு போலன்னா அன்னைக்கு ஒரு கலவரமே நடக்கும் வீட்டுல. பாத்திரத்தை தூக்கி உடைப்பா, பாக்குறவங்களெல்லாம் மூஞ்ச கட்டுவா. என்னாடி அப்படின்னா, சொல்லிட்டு போல, சரி வரட்டும் நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியெல்லாம் அவங்க வீட்டுக்கார மேடம் யார் இருந்தாலும் அவ பார்க்க மாட்டான். அவங்க வீட்டுக்காரன் அவளுக்கு ஒரு பாசம். இது வரைக்கும் அவனாவ அச்சுவு கிடையாது, கொடுமைப்பட்டது கிடையாது, எந்த வித இதுவும் கிடையாது. நல்ல மாதிரியா தான் மேடம் வச்சுன்னு இருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க தம்பி நல்லா தான் வச்சிருக்காரு. இப்போ அவன் தவறே பண்ணி இருக்கிறான்னா கூட மேடம், இவ்வளோ வருஷமா இருந்து நீங்க ஏதாவது வந்து சொல்லியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், இல்ல இந்த விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்திருக்கலாம். யாருமே பெரியமா சின்னம்மாலாம் இதுல தேவையே இல்லை. உங்க அக்காவுக்கு ஏதாவது அநியாயம் நடக்குதா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நாங்கெல்லாம் யாருமே அவங்க குடும்ப பிரச்சனைக்கு போக மாட்டோம். எங்க வீடு கொண்டு அவங்கவுங்க இருக்கும். சரி, பேசி பார்ப்போம். என்ன ப்ராப்ளம்? அத்தையா? அத்தைகிட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். இந்த பிரச்சனை எதாவது வந்துச்சுன்னா அவளை கேளுங்க. தங்கச்சியா? ஆமா, தங்கச்சி. உனக்கு தெரியுமாமா? தெரியும் மேடம். நான் எங்க மாமா பையனை தான் கட்டிட்டு இருக்கேன். எதிர் வீட்டில் தான் இருக்கேன். எங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அம்மா தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இப்படி இருக்கும் போது எதனா பிரச்சனைனா எங்க வீட்டில் வந்து சொல்லணும்னு என்னால் சும்மா இருக்க முடியுமா மேடம்? நான் ஒரு வீட்டில் வாழ்றேன். அவங்க வந்து சொல்லுவாங்க மேடம். யாரு? இவங்க மாமியார், எங்க அக்காவோட மாமியார். என்ன சொல்லுவாங்க? 2 பிள்ளைங்களை சாப்பிட்டு தண்ணி குடிக்க போறா பாரு, அப்படி இப்படின்னு பேசுவாங்க மேடம். ஏன் அது பாத்துக்க மாட்டேங்குதா? பிள்ளைங்களை வந்து அதாவது வந்து 2 பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களை வந்து நேரத்தோட சாப்பாடு கொடுக்க மாட்டா. காலையில எழுந்துருச்சு இப்போ வேலைக்கெல்லாம் கிளம்பி போனோம். அவங்க தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை தம்பி வீட்டுக்கு யார் வீட்டுக்கோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக 11 மணிக்கு வருவா. பிள்ளைங்களை காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கேட்பாங்க. 8 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் விளையாட்டுக்கும் அவளே எதிரிலேயே இருந்திருக்கா. அவளே அப்படியாம்மா? அப்படிதான் மேடம். இல்லைன்னு ஒத்துக்கல மேடம். நாங்க உண்மையை பேசதான் வந்திருக்கோம். இவளோட பிரச்சனை என்னன்னா, நைட்ல உங்க ஹஸ்பண்ட் வரமாட்டாரு. இது எங்களுக்கு ஒரு 3 வருஷமா தெரியும். எதுக்கு வரலன்னா, எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை. அம்மா அப்பா அத்தைங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணாங்க. இப்படி பிரச்சனைன்னு போய் கூப்பிடும் போது உங்க அம்மா எங்களை மதிச்சாங்களா, கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க மேடம். அதனாலதான் 2 பேரும், இன்னொரு அக்கா இருக்காங்க எனக்கு, அவங்க 2 பேர் தான் நாங்க எதனா ஒரு பிரச்சனைனா போய் கேட்போம் மேடம். கேட்கும் போது ஆனா இவர் சொல்லியிருக்காரு, ஆமா வச்சிருக்கேன், என்ன பண்ண முடியும். இவங்க ஒரு நாள் அழுதாங்க. எதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்டதுக்கு இவரோட பர்ஸ்ல இருந்து அம்பிகான்ற போட்டோ பார்த்துட்டு ஒரே அழுதாங்க மேடம். எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நாங்க எங்க வீட்டுல வாழ்றோம், எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? அப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? கடன் நிறைய இருக்கு சொல்றாங்க. ஆனா எங்க அக்காவுக்கு தாலி இருக்கா கேளுங்க மேடம், கேளுங்க மேடம். அவங்களுக்கு கடன் இருக்கு. ஒரு 6-7 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு. சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி தான் கட்டி. எப்படி கடன் வந்தது? இந்த வட்டி மேல வட்டி வாங்கி கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை. வீடு லீஸுக்கு விட்டுருக்கோம் 2 டைம். நைட்டு வீட்டுக்கு வரதே கிடையாதா? நைட்டு இப்பதான் மேடம் கடை போட்டதுனால நைட்ல ஒரு 6 மாசமா தான். யார் அம்பிகா? அம்பிகா வந்து என் கூட வேலை பார்த்தவங்க ஆபீஸ்ல. அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, எதுவும் இல்ல. இந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்களா மேமா வச்சிருக்கேன்னு? இவங்க எல்லாம் வந்து எல்லார்கிட்டயும் அது மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல மேடம், நான் எதிர் வீட்டுல சண்டை போட்டு எங்க அக்கா கிட்ட சொல்லிருக்காரு. இவங்க அம்மாவும் சொன்னாங்க. இப்ப உங்க அக்காக்கு என்னமா பிரச்சனைங்க? என்ன பிரச்சனைனா, போன வாரம் என்னாச்சு, வேற ஒரு பக்கத்து வீட்டு பையன் பூந்து 1:30 மணிக்கு கல் அடிச்சு எங்க அக்காவுக்கு வாய் இல்ல, டைம் பார்க்க தெரியாது. இவன் என்ன பண்ணிருக்கான், உள்ள போயிருக்கான் மேடம். மேடம் ஒரு அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடதான் மேடம் வராங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? சாப்பாடு மதியத்துல இல்ல, டீ. அவங்களே பாத்துருக்காங்க. அவங்க மாமியாரே கூப்பிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க அக்கா அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க மேடம். யானே இப்ப எனக்கே ஒரு நேரம் பசினா நான் போய் கேட்டா சாப்பாடு இருக்கும்.
இன்னைக்குனா ஒரு நேரம் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆனா அந்த மதிய நேரத்துல சாப்பாடு இருக்காது. மேல சித்தி வீடு இருக்கு. ஏன் அவங்க சமைக்கலாமே? அவங்களுக்கு சமைக்க தெரியாது. அவங்க சமைக்க சமைக்க தெரியாது, சரியா சம்பாரிச்சு துணி துவைக்க கையில கொடுக்க தெரியாது. மாட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிறதும் அவங்க அத்தை வாங்கிப்பாங்க. சரி கடன் சொல்றாங்களே, நம்மளும் ஒரு வாழ்க்கையில இருக்கோம். கடன்னா போய் தான் அவனை வேலைக்கு போயின்னு இருந்தாங்க. என்ன வேலைக்கு போனாங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு. எங்க அப்பா அம்மா ஒரு வேலை கூட அவங்களும் இவங்களும் வேலை பாக்குறாங்க. உங்க மாமியார் காலையில அவங்க போவாங்க 6 மணிக்கு. அவங்கள கேளுங்க மேடம், இது வரைக்கும் எதுனா நீங்க அவங்கள கேளுங்க சொல்றீங்க, அவங்க உங்களை ஏன்னா கேளுங்க உண்மை சொல்றீங்க. இப்ப ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்படிதான் எதிர் வீட்லயே இருக்காங்க மேடம். ஏன்னா எல்லாமே இப்ப இங்க என்ன பாருங்க மேடம். பிரச்சனைனா இத்தனை வருஷமா விட்டுட்டோம் நாங்க. ஏன்னா வீட்டு விட்டு அனுப்பல, அந்த ஒரு காரணத்தினால விட்டுட்டோம். ஏன்னா நாங்களும் வச்சு எத்தனை நாள் மேடம் அக்கா வச்சு பாத்துக்க முடியும்? நாங்களும் ஒரு வாழ்க்கையில இருக்கோம். எங்களுக்கு அசிங்கம் இருக்காதா? எத்தனை சண்டை மேடம், எத்தனை சண்டை. நானும் எங்க அக்காவும் தான் போய் நிப்போம். எதனா பிரச்சனைனா நாங்க தான் நிப்போம் போய். அதான் அந்த பையன் இந்த இப்ப மாதிரி என்னன்னா நைட் அந்த மாதிரி இவர் வீட்டுல இல்லாததுனால தான் அந்த இல்ல பையன் மேடம், இல்ல வீட்டுல இல்ல. அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். மறாதனால எங்க அக்கா பிரேயர்ல இருக்காங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பையனை புடிச்சு கொடுத்து வந்தாச்சு. அங்க அவங்க இவர் போய் கிளைம் கொடுக்கலையா? இவருதான் கொடுக்கல மேடம் மேடம். இவர் கொடுத்தது. கைய கட்டி இப்படியே நிக்கிறார் மேடம். போலீஸ் எங்க ஸ்டேஷன்ல நான் சித்தப்பா தான் கம்ப்ளைண்ட் சித்தி. கொடுத்து சைன் பண்ணியிருக்கேன். நான் போய் சொன்னேன், நீங்க போக மாட்டீங்களா? உங்க ஒய்ஃப் தானே, நீங்க போங்கன்னு மேடம் இங்க சொல்லிட்டு பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களை கூப்பிட்டுன்னு போனதோ இவங்க சித்தப்பா, இவங்களும் இவங்க அக்காவும் என் பக்கத்திலே நிக்கிறாங்க. நின்னு என்னன்னு போன் பண்றாங்க. நான் வரவே இல்ல ரிப்போர்ட்டை மேடம் வாபஸ் ஸ்டேஷன். நீ ஸ்டேஷன் வரல, வந்தா நம்ம வீட்டாண்ட. நம்ம நானும் வீட்டாண்ட ஸ்டேஷனுக்கு போல மேடம், வீட்டாண்ட நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இவங்களும் இவங்க அக்காவும் சித்தப்பாக்கு போன் பண்ணி கிறிஸ்டிகா, பேச வானா உனக்கும் கொடுக்காது. பொண்ணு இருக்கு. நான் எங்க அம்மா அப்பா இல்ல, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தாச்சு சரியா? மேடம் இவ்ளோ நானா நியாயத்தை நிஜமா மட்டும் சொல்றேன். பேசு, இங்க நியாயத்தை பாருங்க, ஈவன் மட்டும் பேசு ஸ்டேஷனுக்கு போன் கிறிஸ்டிகா. பண்ணி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, இந்த மாசம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜேவியர் என்றவர் அருண் என்றவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரான்னு கேளுங்க மேடம். மேடம் நீங்க நாங்க phone பண்ணி எல்லாரும் கேளுங்க. திட்டி எங்க சித்தப்பாக்கு ரோஷம் வந்து அங்க அழுதாரு. எங்க சித்தப்பா, என் அண்ணன் இருந்தா இத மாதிரி விடுவாரா? நான் இருக்க அதுங்களுக்காக. நீ வரியா இல்லையாப்பா கேட்டதுக்கு அப்புறம் இவர் போனார். அதான் மேம் அவங்களை கூட்டிட்டு போனதே. அவங்க தான் வந்து சத்தம் போட்டாரு. அவங்க மிஸ்ஸஸும் வந்து சத்தம் போட்டிருந்தாங்க. நாங்க 3 பேர் தான் போனோம். போய் நான் தாங்க சத்தம் கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் போனீங்க. நான் வந்து இவருக்கு அவங்க விஷயமே வீட்டுல தெரியல மேடம். அப்பதான் வந்து நிக்கிறாரு, விஷயமே தெரியல. நான் வந்து 7 அந்த மணிக்கு brother கிட்ட எனக்கு பேசினேன் தெரிஞ்சது. 7 மணிக்கு எனக்கு தெரிய வந்தது. நாங்க எல்லாருமே போய் அந்த வாசல்ல நின்னு கத்தணும். ஒரு வாய் இருக்கிற பொண்ணை பண்ணிருந்தா கூட யாருன்னா வருவாங்க. எங்களுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, கேட்கறதுக்கு யார் மேடம் இருக்கா? ஒரு அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு போக கூடாதான் ஏன் சொல்லுவாங்க மேடம்? மேடம் இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போவாத நான் எதுவும் சொன்னது இல்ல. சொன்னாரு மேடம், சொல்லி அடிப்பாராம். இவதான் வந்து அடிப்பாரான்னு அழுவா. கேளுங்க மேடம். அடிப்பானா என்ன அடிப்பா? அப்போ ஜனவரி மாசம் சண்டை ஆகி இங்க பாருங்க மேடம், அது உங்க சொன்ன மாதிரி நானும் 2 பொண்ணு வச்சுட்டு இருக்கிறேன். அடிக்கிறதா மத்தபடி ஒரு மாதிரி பண்றதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவனு இங்க பாருங்க, இவங்க சித்தி சொல்றாங்க வாய் இருக்கு, வாய் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. எங்கன்னா நீங்க பேசி பாருங்க மேடம், வாய் கூட பேச தெரியும். நிர்மலா நம்ம வந்து எதனா கத்தாது, பேசினா கூட கோவப்படாதா? காது கேட்காது மேடம். அவ வாய் தான் இல்ல, ஆனா வந்து கத்துறது கோவப்படுறதா வந்து இப்ப நம்ம வாய் மேடம், இருக்கிறவங்க எப்படி மேடம் அவங்க கத்துறோம்? தப்பு அதே மாதிரி கத்துவா. நான் 2 நாள் பேசலன்னு வச்சுக்கோங்க, 3ஆவது நாள் அங்க உட்காந்து இருந்தேன்னா நேரா வருவா, என் கிட்ட உட்காந்துக்குன்னு சாஞ்ச மாதிரி உட்காந்துக்குவா. இவளே வந்து என்ன தெரியுமா, நிர்மலா சரியான லூசுக்கா, நேத்து தானே உங்ககிட்ட சண்டை போச்சு, இன்னைக்கு பாரு ஒன்னாயிடுச்சு. அவளோட இதுவே அப்படிதான் மேடம். அவங்க அப்பா, இவங்க அப்பா ஐயோ மேடம், பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாப்பாரா மேடம்? இதெல்லாம் சொன்னாங்க. நாங்க வந்து வெளியே சொன்னா நமக்கு அவங்க அப்பா இதெல்லாம் சொன்னாங்க. வெளியே சொன்னா நம்ம மேடம் இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க வீட்டாண்ட இங்க பாருங்க மேடம், போன் பண்ணி பெருக்கினே இருப்பாங்களாம், குடிச்சிட்டு வந்து பாப்பாராம். இது கேக்குமா திருப்பி கை நொங்குவாரா மேடம்? இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நாங்க அதோட நிறுத்தி போனாங்க. நாங்க கேட்டிருக்கோமா இது வரைக்கும்? மேடம் சொல்வதெல்லாம் உண்மையில வந்துட்டு இவ்வளவும் போய் பேசக்கூடாது மேடம். நான் போய் பேசுறேன், எனக்கு காது கேக்குது. யாரும் வேணாம் மேடம். அவங்க என் கூட பிறந்தலே 2 தங்கச்சிங்க இருக்காங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி யார் தான். அம்பிகா? அம்பிகா வந்து என் கூட வேலை பார்த்தவங்க. போய் சொல்லாதீங்க. இதுல போய் சொல்றது இந்த ஒண்ணு பொண்ணுக்கு மகா பாவம் பண்ணக்கூடாது. உங்க அக்கா அவங்களுக்கு பாவம் பண்ற மாதிரி அவங்க தான் 12 இத வருஷம் பாருங்க, வாழ்ந்தது ஒண்ணு இல்ல. உங்க அக்காக்கு வந்து நீங்க தம்பி, அவங்க ஒரு விதமா தான் உங்களை பாப்பாங்க. ஆனா உங்க மனைவிக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. தப்பு பண்ணாதான் நம்ம யோசிக்கணும். தப்பு பண்ணாம எதுக்கு அம்பிகா 12 போட்டோ எதுக்கு உங்க பர்ஸ்ல? ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சேன். ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சா? இல்ல இருங்க, அவங்க வந்து ஐடி கார்டுக்காக என்கிட்ட போட்டோ எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் மொத்தமா அவங்க போட்டோ எப்படி உங்க கையில இருக்கும்?
இல்ல மேடம் மொத்தமா தான் வச்சிட்டு இருந்தேன். அதுல இருந்தா இவங்க ஒண்ணு எடுத்திருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அவங்க போட்டோ எப்படி அவங்க ஐடி கார்டுக்கு போட்டோ நீங்க ஏன் எடுத்துட்டு போனோம்? இல்ல மேம் ஆபீஸ்ல வேலை செய்தனால அவங்க அந்த சிடி கொடுத்து எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் எடுத்துட்டு வந்து பாக்கெட்ல வச்சும்போது இவங்க எடுத்து பர்ஸ் அவங்க எடுப்பாங்க. பைசா வேணுமா தான் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் எதுவும் பசங்களை கூட்டிட்டு போவாரா மேடம்? இவ அங்க போன 10 நாளாம இவள பிள்ளைங்க கண்ணுல காட்டல மேடம். பிள்ளைங்க இப்ப கண்ணுல சொல்லல காட்டல. கிருஷிகா, இப்ப சொல்லல. நியாயமா பேசு. எப்போ? ஷாமுக்கு பர்த்டே வந்துதான். அப்ப பெசன் நகர்ல இவரு கூட்டின்னு போயிட்டு கேக் வெட்டியிருக்காங்க. எங்க அக்கா கிட்ட பிள்ளைங்க சொல்லி வந்திருக்காங்க பசங்க மேடம். சொல்லிருக்கு கூப்பிட்டு மேடம். கேளுங்க. அத சொல்லி ஒரே யார் இருக்காங்க பெசன் நகர்ல? பெசன் நகர்ல அந்த அம்பிகாவை வர வச்சு இவரு பசங்க கூட்டின்னு போயிட்டு கேக் அங்க வெட்டி பசங்க சொல்லுதான் மேடம். எங்களுக்கு எல்லாம் எப்படி மேடம் தெரியும்? இவங்க வீட்டு உள்ள நாங்க பாத்துட்டா இருக்கோம் மேடம். பெசன் நகர்ல போய் கேக் வெட்டினீங்க? அதெல்லாம் இல்ல மேம். பசங்க தான் பசங்க போய் சொன்னாங்க சொல்லுவாங்களா? கூப்பிட்டு கேளுங்க. இது என்ன அப்பா மேட்டர்? இவங்க அப்பா மேட்டர். அவங்க அப்பா ரொம்ப நல்லவருங்க மேடம். அவர் வலைக்கு நைட்டு மீன் பிடிக்க போறவர். அவர் 2 மணிக்கு. இவங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க அவர் மேல போய் சொல்றாங்க. ஜேவியர் மேல என்ன இங்க பாருங்க. எங்க அக்காவை கேளுங்க. ஜேவியர் மேல என்ன தவறோ எதுவா இருந்தாலும் அவங்க சொன்னா கூட அது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எங்க சித்தப்பா சித்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க இது மாதிரிலாம் பண்றவங்க. இவளை இட்டுன்னு போய் இந்த 10 நாள்ல ரொம்பவே அவளுக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம். இதான் நான் சொல்லுவேன் மேடம். அவரு நீங்க கேளுங்க. போட்டோ அம்பிகா சொல்றாங்க. நீ நல்லா இல்லன்னு சொல்லிருக்காரு மேடம். பாக்கெட்ல வச்சிருக்காரு. அவங்க பாத்துருக்காங்க சொன்னாங்க. பீச்ல போயிட்டு அவன் அருண் அடிக்கும் போது அவன் என்ன ஒழுங்கா ஏன் அவன் அங்கதானே இருக்கிறான்? இப்ப நாங்க தம்பி கொண்டாட்டின்னு நானோ எங்க சித்தியோ இவளுக்காக கேட்கணும் இல்ல. தங்கச்சிக்கு தானே 2 பேரு. அவன் வெளியில வரான்ல, அங்க சுத்துறான். 10 நாளா நல்லாவே போறான் வரான். அவன் இருக்கிறான்ல. அவனு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா மேடம்? இவங்க போய் இவங்க சித்தி சொல்லிருக்காங்க பையன் அப்படிதான் தொட்டு எங்க அம்மா அப்பா அந்த மாதிரி வளர்க்கல மேடம். வளர்க்கல, சத்தியமா சொல்றேன். அந்த மாதிரி வளர்க்கல. நாங்களும் ஒருத்தனோட தான் இருக்கோம். எங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச வாழ்க்கைன்னு தான் நாங்க விட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? எங்க அண்ணன் கிட்ட போன வாரமும் சண்டை மேடம். எங்க அண்ணன் தான் இட்டுன்னு போய் புத்திமதி சொல்லி இவருக்கு. நான் அந்த கேரக்டர் எல்லாம் பார்த்தது இல்ல. ஆனா நான் என் காதுக்கு வந்திருக்கு. என் சொந்தக்காரங்களே பார்த்து சொல்லியிருக்காங்க. ஜேவியர், நீ என் கண்ணால பார்த்தனா நான் ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறது, அம்மா அப்பா இல்ல. நான் பார்த்தனா உன்னை சும்மா விட மாட்டேன். நீ நைட்ல கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு 2 நாள் இருந்திருக்காரு வீட்டுல. 3ஆவது நாள் போயிருக்கோ இந்த சம்பவம் நடந்திருக்கு மேடம். உனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. நாங்க சொல்லி கூட்டின்னு வரல மேடம். வந்துதான் மடியில யாரு இருக்கிறாங்க நான் சொல்லணும்னு சொல்ல மேடம். வந்துதான் அவங்க வீட்டுக்காரர் வந்துதான் மடியில நைட் எல்லாம் வரலையே. நைட் நாங்க தப்பு சொல்லியே. நாங்க அவனை கேட்காம இல்ல. ₹1 கூட தரமாட்டாரா வேலை செய்ய? சம்பளம் வாங்கிட்டு அம்மா கிட்ட கொடுப்பேன். அதை சொல்றாங்க. 2 வாட்டி என்ன பண்ணாங்க? 2 டிஸ்கோ கம்மல் வாங்கி போட்டாங்க மேடம். 2 வாட்டி வாங்கி போய் என்ன கூப்பிட்டுன்னு போய் தான் வாங்கினாங்க. 2 ஜோடி வாங்கி கொடுத்தாங்க. 2 காதுக்கு போடுன்னு. கஷ்டம்னு சொல்லிட்டு சரி காசு கஷ்டமா இருக்குதுன்னு வச்சுட்டாங்க. ஒரு வாட்டி இவங்க தாத்தாவோட வீட்டுல இருந்து அவளேதான் என்ன பண்ணுவா, சாப்பாடு செய்யலையான்னுவா. இல்ல காசு இல்லை அப்படின்னா உடனே கழட்டி கொடுப்பா. இங்க எல்லாருக்கிட்டையும் மேடம் இந்த 10 நாள்ல போயிட்டு இந்த அளவுக்கு இவ பேசுவான்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நான் ஜாலியா விளையாடிக்கணும். நீங்க எல்லாம் திட்டி இருக்கீங்க. நான் எதிர்க்கே கேக்குட்டா? நீங்க கூட திட்டி இருக்கீங்க, மூஞ்ச காட்டி இருக்கீங்க, அந்த பேபேன்னு சொல்றீங்க. அதுக்கு உனக்கு தெரியாது அன்னைக்கு நடந்த கதை. எங்க அம்மா கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க டிவி போய் பாக்குறதுனால எங்க தம்பி வீட்டு பிள்ளைன்னு தான் சொல்லிட்டு நான் உள்ள உரிமையோட சேர்த்து உட்கார வச்சு டிவி பார்க்க வைப்பேன், டீ கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இதே என் வீட்டு பிள்ளைங்க அங்க டிவி பார்க்க போனா விரட்டுவா வெளியில. அப்ப நான் சொன்னேன் அப்புறம் என்ன மேடம் சொல்றது, நான் தான் மேடம் ஃபுல் சப்போர்ட்டே. ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட நான் திட்டின்னு இருக்கிறேன், நீ நிர்மலா வேலை செய். நான் இவங்களுக்காக உங்க மாமியாருக்கு எதுவுமே பேசலையா? யார்கிட்ட? இவங்க மாமியார். உங்களால எங்க மாமியார் வீட்டுக்கே நான் போகாம இருக்க தெரியுமா? அது யார் மேடம்? நீங்க பாருங்க இருக்காங்க மேடம். என்ன பத்தி நான் அவசியம் இல்லைங்க. அவங்க அக்கா சண்டைக்கு வரேன். அவங்களும் எங்க சொந்த தாய் மாமாவோட பொண்டாட்டி தான். அவங்கள நான் இழுக்க விரும்பல மேடம். ஏன்னா என் வாழ்க்கை பின்னாடி இருக்கணும்.
நான் யாரு, நான் அம்மா அப்பாவா இருக்காங்க என்ன துரத்தி விட்டா சாப்பிடறதுக்கு போய் இவங்க மாமியாருக்கே தெரியும் மேம் நாங்க எந்த இங்க அளவுக்கு பாருங்க பார்த்து அவங்க வர மாட்டேன்ட்டாங்க மேடம். எங்க வர குடும்பத்துல மாட்டேன்னு வர சொன்னா மாட்டேன். மேடம் இங்க அவங்க பாருங்க பண்றாங்களா நீங்க கேட்டுக்கோங்கம்மா, நான் வர மாட்டேன், நான் எங்கேயோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டாங்க மேடம். அதனால அவங்கள பத்தி பேச வேணாம். பேசினாலும் என்ன தெரியுமா அவங்களே சொல்லுவாங்க, எதிர் பிளாக்ல தான் அசிங்கப்படுத்துறதுக்கு நீ இருக்காங்க. போனியான்னு கேட்பாங்க மேடம். அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இல்ல மேடம், அவங்க போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே வாசல்ல தான் இருக்காங்க. இவ இருக்கிற இடமும் ஒரே பக்கம் தான். நான் உங்களாலேயே தான் இவங்களாலேயே தான் மேடம், நான் கூட்டு குடும்பமா தான் இருந்தோம். இவங்களாலேயே தான் எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் சண்டை வரும். நீ போய் கேக்குற நான்சி, அவர் தான் வச்சுன்னு இருக்கேன்னு சொல்றாரு, எங்க அம்மாவும் கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும், நடுவுல நம்ம தனியா போயிடலான்ட்டு நாங்க தனியா வந்துட்டோம் மேடம். ஏமா ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் சில மனஸ்தாபங்கள்லாம் வரும். மேடம் அதெல்லாம் பெருசா பண்ணாதீங்க. அப்ப இல்ல மேம் ஒன்னா தானே மேம் இருக்கோம் நாங்க. அதை இங்க பாருங்க, விட்டுட்டு நான் நைட்டுக்கு வீட்டுக்கு போறது இல்ல. கடை போட்டிருக்கேன் மேம். கடை என்ன இருந்தாலும் பசங்களுக்கு வைஃப் இருக்கும்போது ஏன் வீட்டுக்கு போகாம இருப்பீங்க? இல்ல அங்க அன்டைம் ஆயிடுது மேம். அங்கேயே கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் நைட்டு போகாம இருக்காங்களா இல்ல வீட்டுக்கு? அங்கேயே So, பையனுக்கு உங்க தம்பி அந்த பொண்ணோட தொடர்புல இப்ப இல்ல இருந்து மேடம், முதல்ல இருந்தாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொடர்புல இருந்தாரு. எங்க சித்தி போயிட்டு அசிங்கம், எங்க சித்தி மேல இவ்வளவு குறை சொல்றாங்க. ஆனா அது மாதிரி தவறு மேடம், அது மாதிரி சொல்லக்கூடாது. போயிட்டு எங்க சித்தி அங்க அசிங்கப்பட்டு உனக்கு தொடப்ப கட்ட பிஞ்சிரும்னு சொல்லி கேட்டு அடிச்சு அசிங்க பண்ணிட்டு வந்ததுல இருந்து அவன் எந்த இதுக்கும் போறது இல்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் மத்தவங்கள மாதிரி இல்ல. நமக்கு ஏதாவது கோவம் இருக்கு, நமக்கு எதா இருந்தா நம்ம கத்துவோம், இது பண்ணுவோம், பேசி தீர்த்துப்போம். அவங்கள நீங்க எப்படி பாத்துக்கணும்? நல்லா தான் பண்ணுவாங்க இருக்கோம் நாங்க. நல்லா இருந்தா இப்படி அழுவாங்களா அவங்க? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். இத எங்களுக்கு பாருங்க, உங்கள்ட்ட இருந்து எதுக்கு அவங்க பிரிக்கணும்? அது அவங்கள என்ன காரணம்? அவங்க அப்பா அம்மா கூட இல்ல அந்த பசங்க. இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. அவ குடும்பம் இருக்கு, இன்னொரு அக்காக்கு அவங்க குடும்பம் இருக்கு. இவங்க பின்னாடி சுத்தறதுக்கு யாருக்கும் டைமும் இல்ல. ஏன் உங்கள்ட்ட என்ன அவங்க பிரிக்கணும்? ஏன்னா பிரச்சனை பண்ணி அனுப்பிட்டாங்க மேம். ஏதோ பிரச்சனை இருக்குங்க உங்க வீட்ல. சண்டைனா வந்து கேட்டால மேடம், ஆமா நான் வச்சிட்டு இருக்கேன், உங்களால என்ன பண்ண முடியும்? உங்க அம்மா என்ன 10 சவரமா போட்டாங்க, நீங்க கேக்கலையா? என்ன மூஞ்சி நான் போய் சொல்ல நீங்க கேக்கல. நீங்க ஜனவரி 21ஆம் தேதி மறுநாள் என் பர்த்டே 22ஆம் தேதி நீங்க என்ன கேக்கல. 10 சவரமா உங்க அம்மா போட்டாங்க. நான் சொன்ன கல்றையில இருக்காங்க, அந்த கல்றையில இருக்காங்க, அங்க சொல்லுங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க, அம்பிகான்றவங்க இல்லன்னு சொல்லுங்க. நான் எனக்கு போட்ட 3.5 சவரம் எனக்கு மட்டும் ரொம்ப போடல மேடம். எங்க மாமனார் நல்லவங்கன்றதுனால எனக்கு சவரமே வேணான்னு சொன்னாங்க. எங்க அம்மாவும் இல்ல மேடம், 4 அத்தைங்க சேர்ந்து கல்யாணம் திருமணம் பண்ணறதுக்கு சவரம் முக்கியம் இல்லம்மா. முக்கியம் இல்ல மேடம். இவரு கேட்டார் மேடம், சவரம் போட்டாங்களா உங்க அம்மா? 10 சவரம் தான் சொல்றேன். நான் சொன்னேன், எங்க அப்பா ஒரு வேலைக்கு அனுப்புனது இல்ல, நீங்க எதுக்கு வேலைக்கு போலன்ட்டு ஏன் முன்னாடியே அடிக்கிறாரு மேடம். வேலைக்கு போனாதான் உங்க அக்காவுக்கு சோறு, நீங்க வந்து உட்காருங்க, எங்க வீட்டுல சோறு இல்லையா, நீங்க வந்து உட்காருங்க சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, எனக்கு போட்ட சவரத்தையும் நான் போட்டுறேன் எங்க அக்காக்காக, நீங்க ஸ்டேஷனுக்கு வரீங்களா? என்னதுக்கு? ஆமா நான் வச்சுன்னு இருக்கேன், உங்களால என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் எதுவும் இந்த அளவு போய் சொல்லாங்க எனக்கு தெரியாது. எதுக்குங்க போய் சொல்ல மேடம்? மேடம் இங்க பாருங்க, எதுக்குங்க போய் சொல்ல? ஒரு காரணம் சொல்லுங்க, எதுக்கு அவங்க போய் சொல்ல? எல்லாருமே எதுக்கு குற்றவாளியாக்கணும் மேடம்? அவங்க ரொம்பவே போய் பேசுறாங்க. எதுக்குங்க குற்றவாளியாக்கணும்? அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, யாரு பாத்துப்பாங்க அவங்கள? யாரு பாக்கல, அவ்வளவு எல்லாரும் பாக்குறோம் மேடம். நாங்க அவங்க வேணுன்ட்டு எல்லாம் குற்றம் சொல்ல மாட்டாங்கம்மா. என்னோ பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனைன்னு பாருங்க மேடம். நான் சொல்றேங்க மேடம், இருக்கிற உண்மையை சொல்றேன். எனக்கு தம்பி கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க? அம்பிகா வந்து வேலை பாக்குறாங்க கூடன்னு தான் சொன்னீங்க. ஆனா நீங்களே சொன்னீங்க நானே தான் சொல்றேன் மேடம், எனக்கு தப்புனா தப்பு, நான் கரெக்டா பேசுவேன். இது பாருமா, பசங்க வந்து சொல்றதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம். ஓகே. ஆனா எங்களுக்கு தெரியாது மேடம், நாங்க வீட்ல இருக்கோம், எங்களுக்கு எப்படி மேடம் அம்பிகான்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்கன்னு தோணுது. நீங்க கரெக்டா நீங்களே கேளுங்க மேடம். கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சொல்றது, அவங்க கொஞ்சம் அந்த அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வேண்டி உங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்களோன்னு எனக்கு சரிங்க. நீங்க கேளுங்க, நீங்க அவங்க சொல்றது தானே சொல்றீங்க. ஆமா மேடம். ஆனா இவங்க 2 சைடுக்கும் பேசுறாங்க. எனக்கு கரெக்ட்டா பேசுறாங்க. இங்க பாருங்க மேடம், எங்க அப்பா ஒரு பேஷண்ட் மேடம். இவங்க வந்து உங்க 2 பேருக்கும் சொந்தக்காரங்க. ஏன்னா இவன் வந்து அவங்க கரெக்ட்டா தான் பேசுறாங்க. பையன் அவங்க தப்பு பண்ணா தப்பு சொல்றாங்க, இவங்க தப்பு பண்ணா தப்பு சொல்றாங்க. மேடம் இங்க பாருங்களேன், இப்போ நீங்க எல்லாரையும் இப்ப எதிரி மாதிரி பாக்காதீங்கம்மா. எல்லாரும் எதிரி இல்ல மேடம் பண்றாங்க. இல்ல நீங்க ஒரே அடி அவங்க மேல குறை சொல்லாதீங்க. இவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. நான் இவரை சப்போர்ட் பண்ணல, உங்களை நீங்க சொல்றத நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டா, நான் இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் நியாயமா பேசிடுவேன். இவங்க என்னமா பேரு? நிர்மலா.
நிர்மலா வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணிடுறாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கேளுங்க அவ்வளோ madam. தைரியமா அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. கேளுங்க நீங்க. கொஞ்சம் ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கலாம். அது நமக்கு எப்படி தெரியுமாமா, நம்ம வீட்டு பொண்ணு, அதுவும் அவங்க இப்படி இருக்கிறதுனால நமக்கு மனசாகாது. ஆமா madam. நமக்கு வந்து அதனாலதான் madam பதறி நாங்க போய் போயிடுவோம் நம்ம. கேட்டுறோமே. அதனால நம்ம கண்ணை கூட மறைச்சிடலாமா. ஆமா madam. நமக்கு இருக்கிறது அக்கறை, அவங்க மேல இருக்கிற பாசம் நம்ம கண்ணை மறைக்கலாம். அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது கூட இருக்கலாம். இன்னும் இந்த பசங்களை பத்தி சொல்றது அதெல்லாம் நம்புற நான் மாதிரி இல்ல. பக்கத்திலேயே இருந்தேனே மேடம். எல்லாரும் இப்ப எங்க வீட்டுல கூட தான், உங்க வீட்டுல கூட தான் அது நடக்கும். திடீர்னு திட்டினா போமா சொல்லிட்டு போவாங்க. நம்மள சொன்னா நமக்கு அது தப்பா படாது. அக்கா வந்து அப்படி சொல்லும் போது உனக்கு அது மனசு கேட்க மாட்டேங்கிறது. அப்படி நினைச்சுக்காதேம்மா, சரிங்க madam. சரியா? ரொம்ப மைண்ட்ல ரொம்ப அந்த டென்ஷன் எடுத்துக்காது, சந்தோஷமா இரு. சரிங்க. உனக்கு குழந்தை இருக்கா? இல்ல மேடம், இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஹாப்பியா இரு. 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஓகே, அக்கா அங்க அக்கா வாழ்க்கைய பாத்துப்பாங்க. நீ டென்ஷன் எடுத்துக்காத. அதுக்குதான் மேடம் இவர் வீட்டுக்கு வர நம்பிக்கா மேட்டர் கட் பண்ணிடுங்க. இல்ல மேடம். நல்லது இல்ல உங்களுக்கு அது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதீங்க. அவங்க உயிரே வச்சிருக்காங்க உங்க மேல. என் மேலயும் சரி, பசங்க மேலயும் சரி, அந்த அளவுக்கு இருக்காங்க மேம். எனக்கு தெரியும். எனக்கு நீ அந்த பக்கம் போய் உட்காருமா, நீங்க பக்கத்துல வந்து உட்காரு. பக்கத்துல போய் உட்காரு. நீங்க 2 பேரும் பேசிங்க, பேசி சரி பண்ணீங்க. உங்களுக்கு என்ன அவன் மனசுல என்ன குறை இருக்கு கேட்டு இப்ப பேசி சரி பண்ணுங்க. வா, எங்கிட்ட என்ன பார்க்கவே அங்கேயே பார்க்காதீங்க. பேசு, அங்கேயே பேசு. ஆமா அம்மா, நீங்க ரிலாக்ஸ்டா உட்காருங்க. ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்லை மேடம். ஒண்ணு எல்லாம் சரியாயிடும். பேச மாமியார் மருமக சண்டை இருக்கு. அதான் மேம். எதனா இல்ல ஒரு நிமிஷம், ஒரு எனக்கு நிமிஷம் வேண்டவே ஒரு நிமிஷம் மேம். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அங்க பேசுங்க. எதுக்கு தெரியுமா மேடம் அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்க தெரியுமா? அன்னைக்கு நைட் அருண் வந்து கல்ல அடிச்சான்னு சொன்னாங்கல்ல, அப்போ என்ன பண்ணாங்க, நான் பக்கத்துல பட்டுன்னு இருக்கிறேன்னு எனக்கு எழுப்பியிருக்கலாம்ல, வச்சுட்டு எடுத்து போத்திக்கினேன், எல்லாம் கரெக்டா காட்டுறான் அருண். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, என்ன எழுப்ப வேண்டித்தானே. நீங்க பாருங்க, கன்னத்துல ஒரு அடி அடிச்சாங்க, நானே இருந்தேன். உள்ள தாண்டி போய் எழுப்பினான்னு இப்ப சொல்றா. அவன் உள்ள அவன் எவ்வளவு தெரியும், எதுவா இருந்தாலும் ஓடி ஏறும்போது நைட்டி கிழிஞ்சிச்சு. நைட்டி கிழியில கிழிச்சிருக்கான். அதான் குச்சி இழுக்கும் போது நைட்டி கிழிஞ்சிச்சு. ஒண்ணும் இல்ல, மறந்துடுங்க. நத்திங். இவ்வளோ பேர் இருக்கும்போது, இத்தனை பேர் அக்கம் பக்கத்துல இருக்கும்போது, ஒருத்தன் கல்யாணம் ஒரு ஆம்பளை இப்படி பண்ணியிருக்கானா அந்த பொண்ணை, அவர் என்ன பண்ணணும்? அவரை நாங்க தொடப்பு கட்டில வச்சு வாங்கணும் மேடம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல மேடம், இப்படி ரெண்டு பொண்டாட்டி வச்சினவங்க யாருமே சந்தோஷமா இருந்தது கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படியே ஒண்ணும் இல்ல. அது மாதிரி இருந்தா கூட நான் எதுக்கு, அது மாதிரி இருந்தா கூட நான் இந்த அளவுக்குலாம் நான் வச்சிருந்திருக்க மாட்டேன். இந்த 12 வருஷம் உங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு உங்க அக்காவே சொல்றாங்க. அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாரு. ஒண்ணு நாங்க எதுவும் எங்களுக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸா இல்ல மேடம். Dress வாங்கி கொடுக்கறது இல்ல, பைசா கொடுக்கறது இல்ல மேடம். ஒரு பீரோ நிறைய புடவை இருக்குது. கிறிஸ்மஸ் ஆனா சரி, ஈஸ்டர் ஆனா சரி, கிறிஸ்துவ ஃபேமிலி எத்தனை பிறந்த நாள்னா கூட புடவை எடுத்துன்னு வந்து கொடுத்துடுறான். ஒரு ரீபப்ளிக் டே வருது, இங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் வண்டி நான் இருக்கிறேன் மேடம். பசங்களுக்கு கூட எடுத்துட்டு வர மாட்டேன். ஐயோ, பசங்களுக்கு கூட எடுத்துட்டு வர மாட்டேன். இதுக்கு அந்த பண்டிகைக்கும் சரி, பர்த்டேக்கும் சரி, கண்டிப்பா எடுத்துட்டு வர. கேள உங்கள்ட்ட. ஐயோ, ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல. அக்காட்ட போடவே இல்லையாமா? கேளுங்க, அவ்வளவு அம்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அம்மா தெரியாதுன்னா நீ அவங்க வீட்டுக்கு போனதே கிடையாதா? வீட்டுக்குலாம் போவே மாட்டேன் மேடம், வாசல்ல தான். நீங்க அவளே பீரோ வந்து திறந்து பார்க்க சொல்லுங்க. வாசல்ல தான் போய் சொல்ல கேளுங்க. வீட்டுல எவ்வளவு புடவை இருக்குன்னு பாருங்க. அவங்க இவங்க தங்கச்சி கடைசி டைம் துணி போட்டாங்க. இது யாரு வாங்கி கொடுத்தது? எங்க பெரியம்மா வீட்டுல இருந்தாங்களா, அவங்களுக்கு.
பைசாவே ஏன் பைசா கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு? சம்பளம் வாங்க இவங்களுக்கு பைசா கொடுத்து தான் அதுக்கப்புறம் பைசா திரும்ப வட்டியே கட்டுவேன் மேம். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு பைசா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் மாசத்துல 500 ரூபா கொடுத்துருவேன். நான் இது கையில் இதுடைய செலவு கொண்டி மற்ற செலவெல்லாம் நான் பாத்துக்குவேன். இதுக்கு ஒன்றும் செலவு இல்லை, இருந்தாலும் அது கையில அந்த பைசா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பைசா கொடுத்துருவேன். இல்ல இது சம்பளம் வாங்கும் போது இதுக்கு தனியா பைசா கொடுத்துருவான். நான் கொடுக்குற பைசா இல்லாம இது வாங்கும்போது தனியா பைசா கொடுத்துருவாங்க. 100 ரூபாய் கொடுப்பாராம். அம்மாக்கு 500 ரூபாய். அம்மாக்கு 500 ரூபாய். சரி, நீ வேலைக்கு போறியா? வேலைக்கு போவாளா? வேலைக்கு போறேன் மேடம். அது நல்ல விஷயம். குட் குட். வேலைக்கு போயிட்டு நீ உனக்கு செலவுக்கு உள்ளது நீ வச்சுக்கோ, இங்க கொடுக்காது. இது வரைக்கும் ஒரு 10 ரூபாய் கூட வாங்குறது அந்த பைசால நானே. அத்தைக்கு கொடுத்துட்டு வர. அவளுக்கு அதான் பிரச்சனை. மருவ செலவெல்லாம் அவங்க தான் மேடம் பாக்குறாங்க எல்லாம். இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட சரி, எதுனா வேணும்னா அழறது நிறுத்து. நோ கிரைங். நல்லா பாத்துப்பீங்களா? நல்லா தான் அது பாத்து சொல்லுங்க. அவ கையை பிடிச்சு சொல்லுங்க. அவ ரொம்ப மனசு நொந்து போயிருக்கா. ஐ திங்க் இந்த இன்சிடென்ட் நடந்ததுல நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை குறை சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாமியார் எப்படி அவங்க மாமியார் எப்படிங்க அவங்களை அடிக்கலாம்? நீ எதுக்கு எந்திரிச்சு போனேன்னு எப்படி அந்த பொண்ணை கேட்கலாம்? இல்ல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க மேடம் அவங்கள வந்திருக்கு மேடம். அன்னைக்கு நைட்டு சம்பவம் நடந்த நைட்டு போலீஸ் ஜீப்பு வந்திருக்கு. அப்ப புடிச்சு குடுக்கணும்னா குடுத்துருக்கலாம்ல மேடம். அசிங்கப்படுத்தக்கூடாது. பொம்பளையோட விஷயம். யாருக்கு? அவனுக்கு தாங்க அசிங்கம். அவனுக்கு தான் மேடம் அசிங்கம். இருந்தாலும் அவன் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க அவனுக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. அவன் என்ன ஒழுங்கான்னு கேக்குறான். அப்படி வார்த்தை கேட்டா அதுக்கு அடிச்சோம் நாங்க. அவ போய் கூப்பிட்டு அவனை வெளியே இழுத்திருந்தா ஒழுங்கான்னு கேட்கலாம். நாங்க அடிச்சோம். அவ கேக்கலையா? அவன் தானே கேக்குறான். அதுக்கு தான் அவனை நாங்க அடிச்சோம். என்னங்க அசிங்கம்? எப்படி உனக்கு நீ எப்படி நினைச்சிட்டு நம்ம பேசாம இருந்தோம்னா 5 வயசு குழந்தை மேலயும் கைய வைப்பாங்க. அம்மா அந்த பொண்ணு சொல்லி கொடு. அம்மா இல்ல மாமியார் அம்மாவை நினைக்க சொல்லு. ஸ்பெஷலி அவளுக்கு. மேடம் இது வீட்டுல எதனா திட்டினா கூட எங்க அப்பா எங்களை சத்தம் போடுவாங்க. தப்பு தப்பு. நோ தப்பு. நீ பண்ணறது தப்பு. நோ 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 நோ. இதை ஒத்துக்க முடியாதுமா. சொல்லி புரியவேமா? உனக்கு 2 பசங்க இருக்கு. உனக்கு 2 பசங்க இருக்குல்ல? ஒன்னா நல்லா சௌக்கியமா இரு. இந்த பாருமா, ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எங்க போயிருப்பா? அதுதான் மேடம் அவங்கதான் முடிவு பண்ணும். நல்ல விஷயம் என்னன்னா புருஷனோட நல்லா சந்தோஷமா இருக்கணும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லார் வாழ்க்கையும் இருக்கு. மாமியார்ல நல்லதே எல்லாமே இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க அம்மா இருந்தா தெரியுங்க மேடம். அவங்க எங்க மேல எவ்வளவு தெரியுமா மேடம் அவங்களுக்கு ஒரு இது. அம்மா இருந்தா நாங்க இங்க எல்லாமே நல்ல மாதிரியா இருப்பாங்க. அவங்க அம்மா உயிர் விடும் போது கூட இவன் நானு எங்க மாமியார சொல்லி அப்பெல்லாம் தெரிய வந்துச்சு மேடம் அம்மாக்கு இவரு வேற தொடர்பா இருக்காருன்ட்டு. அப்ப அவங்க மாமியார் உயிர் போற நேரத்துல நான் நிக்கிறேன். அம்மா அவங்க மாமியார கூப்பிட்டு இவ கைய புடிச்சு கொடுத்தாங்கல்ல. அப்ப மாமியார் கெட்டவங்கன்னா பண்ணவே அழ வைக்காத, அவளுக்கு வாய் இல்ல, என் பசங்க இது பாரு, முதல்ல வாய் இல்ல காது கேட்காதுங்கிறத மறந்துடு. உங்க அக்கா நம்மள எல்லாரும் மாதிரிதான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. முதல்ல அந்த கான்பிடன்ஸ் கொடுங்க அவங்களுக்கு. ஓகே? ஓகே மேடம். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல மேடம். சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு சந்தோஷம். சேர்ந்துதான் வாழணும். வாழ்ந்தா இல்ல, சேர்ந்துதான் வாழணும். அதுக்குதான் மேடம் நாங்க வந்திருக்கோமே. ஓகே, நான் சொல்லி அனுப்புறேன். நீ கிளம்புங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா, மாமியார் எல்லாரும் ஒன்னாதான் வாழ போறீங்க. என்ன சொல்லணுமான்னு இப்ப பேசுங்க.
இல்ல மேடம் அவங்க ஏதோ சொல்லி கூட்டி வந்திருக்காங்க. இல்ல மேம் பாருங்க. அவங்க யோசிக்கிறாங்க. நான் அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு கூட வர மாட்டேன். இப்ப பேசுங்க, பேசி சரி பண்ணுங்க. வீட்டுக்கு போறியா? பசங்க வந்திருக்காங்க. என்ன மேடம் என்ன சொல்றாங்க? சொல்றேன்? இப்போ ஒரு பையனை நான் இட்டுக்கிறேன்னா ஒரு பையனை அவங்க இட்டுக்கிறேன்றாங்க. ஆனா ஒரு நாள் கூட பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க மேடம். அவங்களுக்கு அதான் பிரச்சனை. நீங்க போன்ல பேசிட்டு இருக்கீங்க அம்பிகாட்ட. இல்ல இப்பெல்லாம் எதுவும் இல்ல அவ மேடம். சொல்றாளே இப்பெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு இல்ல ஓ இவங்க என்ன சொல்றாங்க, அத்தையோடையும் மாமா கூடயும் அவளை விட்டுட்டு இவர் வந்து அங்க போயிடுறாருன்னு. அதான் அவங்க சொல்றாங்க. சோ எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த பொண்ணையும் பசங்களையும் மாமியார் அப்பா அம்மாவோட விடுறது, ஐயா போயிடுறாருங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். இப்ப நான் பசங்க கூட தான் நானும் இருக்கேன். பசங்களுக்கு தான் காலையில நான் தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, எல்லாம் நான் தான் செய்யறது. அதான் வேலைக்கு போயிட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ஈவினிங்ல கொடுத்துட்டு நான் சரி, இந்த பொண்ணு வெளியே போய் வேலை செய்யறா, இவ்வளவு நல்லா ஸ்மார்ட்டா பேசுறா, உங்க அம்மாக்கு விட்டா என்ன? அவ குடும்பத்தை அவ பாக்குறா, எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் இன்டர்ஃபியர் பண்றாங்க? தனித்தனியா தான் மேம் இருப்போம். 2 வீடு தான் எடுத்திருக்கோம். இவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதான் ஒரு காரணமே. வேலைக்கெல்லாம் போயிட்டு வராங்கல்ல, வேலை கூட அங்க சும்மா தான் போய் நின்னுட்டு உங்க வராங்க. அம்மா உங்க பாட்டுல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும், உங்க குடும்பத்தை அவ பாத்துப்பா. மேம் எல்லாம் செய்யற மாதிரி இருந்தா நானே தனியா கூட்டின்னு போயிட்டு இருப்பேன் மேம். எப்போவே தனியா கூட்டின்னு போயிருப்பேன். இவங்களுக்கு எதுவும் பண்ண தெரியல. பசங்களை சரியான பராமரிக்க தெரியல. அவனுக்கு விளையாட்டுக்கார பசங்க. அவனுக்கு கூப்பிட்டாலும் அவனுக்கு போயிடறானுங்க, அசால்ட்டா விட்டுறது. நைட்ல அவனுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து படுக்க வைக்கிறதுலாம் இல்லை. அவங்க 9 மணி 10 மணிக்கு வந்தா கூட கம்முன்னு தான் இருக்கிறது. இதெல்லாம் பண்றது தொட்டாம நாங்கள் மொத்தமா இருக்கோம். இல்லைன்னா நான் எப்போ தனியா கூட்டின்னு போயிட்டு இருப்பேன். முதல் குழந்தை இருக்கும் போதே நான் தனியா கூட்டின்னு போயிட்டு இருப்பேன். கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்து பாருங்களேன், ஒரு வீடு பிடிச்சி. தனியா தான் மேம் இருக்கும். 2 வீடு இருக்கு. அம்மா அப்பா ஒரு வீட்டுல இருக்காங்க. சரி, நான் அம்மாவை ஒரு வீட்டுல இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்க சொல்லுங்க. சமைக்கிறதெல்லாம் பண்ணி பார்க்கட்டும், ஒரு 10 நாள் விடுங்க. சரி மேம். நான் இப்போ இருக்கிற வீட்லயே நான் தனியா தான் இருக்கேன். அங்கேயே சமைக்கிற வேலைலாம் பார்த்தா கூட ஒண்ணுமே இல்லை மேம். ஏன்னா நான் முடிச்சுட்டு வந்துட்டு சமைக்கிற மாதிரி ஆயிடுது. நீ சமையல் பண்ணுறது, துணி துவைக்கிறது எல்லாம் பண்ணணும். கூட்டின்னு போய் கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, சரிங்க. எப்படி போறது பாப்போம். சரியா? ஓ ஹஸ்பண்ட் கூட அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னது, அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம ஈஸியா ஒரு கமெண்ட் அடிச்சிடலாம். அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு நமக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவ ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா ஹஸ்பண்டோட துணியை துவைக்க விடுறது இல்லை, அவருக்கு சமைச்சு போட விடுறது இல்லை, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க விடுறது இல்லை, எல்லாம் மாமியார் தான் செய்யறாங்கன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு தெரியலையே பசங்க அவஸ்தைப்பட போறது, பசங்க யூனிஃபார்ம் கட்டு போயிட போறது, பையன் ட்ரெஸ் நல்லா துவைக்க மாட்டா, இப்படி கவலைப்பட்டு எல்லா வேலையும் அவங்க செஞ்சிடுறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, இந்த பொண்ணையும் குறை சொல்ல முடியாது. ஒரு விஷயம், தனியா இருந்தாதான் அவ கத்துப்பா. எல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பு பண்ணி 3ஆவது நாளைக்கு அவ சரியா பண்ண போறா. அவளை விட்டுறது நல்லது. ஸோ அவளுக்கு முடியும், அவளை விடணும். யாரும் இன்டர்ஃபியர் பண்ணாம, அவளோட சிம்பத்தட்டிக்கா பார்க்காம அவள் நார்மலா விட்டுறணும். அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தா அவங்க போய் கேட்க போறாங்க. அதுதான் நல்லது. அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.